ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் சீரிஸ்ல புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸப்ட் செல்ஃப். இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இந்த கொஸ்டினோட நேம்ல இருந்தே தெரியும் இந்த கொஸ்டின் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இதை படிச்சா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன் பாருங்க. நம்மளுக்கு நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த அரேல ஒரு சம் வேல்யூஸ் இருக்கு, இங்க வந்து 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 4 வேல்யூஸ்க்கு 4 ரெஸ்பெக்டிவ் அவுட்புட் வந்து கொடுக்கணும், ஓகேவா? பட் அந்த ஒவ்வொரு வேல்யூவோட அவுட்புட் எதை பொறுத்து இருக்குன்னா, இப்போ இந்த அரேல மொத்தம் 4 வேல்யூ இருக்கா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவோட அவுட்புட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தவிர மீதி இருக்க வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதை வந்து நான் அதுக்கு நேரா போடணும், ஓகேவா? செகண்ட் வந்து 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 2 விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா 1 and 3 4 இந்த 3 வேல்யூ இருக்கு. இந்த மூணு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 12 கிடைக்கும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா, இந்த 1 விட்டுட்டு மீதி மல்டிப்ளை பண்ணா 2 and 3 and 4 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 3 6, 6 into 4 வந்து 24. ஸோ 24 அதுக்கு நேரா போட்டிருக்காங்க. அண்ட் தென் 2க்கு நேரா வந்து 3 into 4 12, 12 into 1 12. ஸோ அந்த வந்து இங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3க்கு நேரா வந்து 2 into 1 2 and 2 into 4 வந்து 8. ஸோ 8 வந்து இங்க போட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 4க்கு முன்னாடி வந்து பின்னாடி எந்த வேல்யூ இல்ல, முன்னாடி மட்டும் 3 வேல்யூ இருக்கு. 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதான் இங்க போட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸப்ட் செல்ஃப். அதாவது ஒவ்வொரு நம்பரை தவிர மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ப்ராடக்ட் தான் வந்து அதோட அவுட்புட், அவ்வளவுதான், ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி போடுறோம்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு இந்த எக்ஸாம்பிள் 1ல கொடுத்த அரே வந்து நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி லாஜிக் பில்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். யூ மஸ்ட் ரைட் அன் அல்காரிதம் தட் ரன்ஸ் O of n டைம் வித்வுட் யூசிங் த டிவிஷன் ஆபரேஷன். ஒன்னும் இல்ல, நம்மளோட சொல்யூஷன் வந்து லீனியர் ரன் டைம்ல ரன் ஆகணும், ஓகேவா? அதே மாதிரி நம்ம டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா இங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மொத்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து அதுல இருந்து டிவைட் பண்ணிட்டே நம்ம அதோட ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். அதாவது மொத்தமா மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். நீங்க பார்த்தாவே சொல்லிடலாம், நம்பர்ஸ் வந்து 4 தான் இருக்கு, ஸோ ஈஸியா சொல்லிடலாம். ஸோ 24 வந்து 1 ஆல டிவைட் பண்ணா எனக்கு 24 கிடைக்கும். ஸோ அதோட அவுட்புட் வந்துருச்சு. 2 ஆல டிவைட் பண்ணா 12, அண்ட் தென் 3 ஆல டிவைட் பண்ணா 8, அண்ட் தென் 4 ஆல டிவைட் பண்ணா 16. ஸோ ஈஸியா பண்ணிடலாம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டிவிஷன் ஆபரேஷன் இல்லாம நம்ம எப்படி வந்து இதுக்கு சொல்யூஷன் பில்ட் பண்றோம்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நான் இந்த அரே அப்படி எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகே, நான் வந்து நம்ஸ் அரே கொடுத்துருந்தாங்க. நம்ஸ் ஈக்குவல் டு ஓகே 1 2 3 4. இப்ப கொடுத்த நம்ஸ்ங்கிற அரேவை நம்ம எழுதியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட் இப்ப முதல்ல எழுதி வச்சுக்கலாம், ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபைனல் அவுட்புட் என்ன? 12 24 12 8 6. ஓகே 24, சரி இங்க எழுதிக்கிறேன் லாஸ்டா. 24 and then 12 8 6. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட், ஓகேவா? இது வந்து அவங்க கொடுத்த அவுட்புட். இங்க வந்து நான் எக்ஸ்பெக்டர்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வந்து இதுக்கு சொல்யூஷன் பில்ட் பண்ணணுமா? ஓகே, நம்ம ஈஸியா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப இந்த 3ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. இப்ப 3ங்கிற நம்பர் வந்து அவுட்புட் எதை பேஸ் பண்ணிருக்கு? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ அண்ட் தென் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ அண்ட் தென் வந்து சஃபிக்ஸ் வேல்யூ. இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு அவுட்புட் கிடைச்சிருமா? அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், 2 கிடைக்கும். இது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, ஸோ 4. 2 into 4 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 8. இதெல்லாம் வந்து எனக்கு ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ்ல வந்து அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ எப்படி வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட அவுட்புட் வந்து கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர்னா அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ அண்ட் தென் வந்து சஃபிக்ஸ் வேல்யூ, அதை மல்டிப்ளை பண்ணா அதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிரும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன். 1க்கு வந்து ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் இருக்கா? ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே இல்ல. சோ வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து 1ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஏன்னா வந்து 1 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்ல ஃபைனல் ரிசல்ட். சோ நான் இதுக்கு முன்னாடி வந்து 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது இங்க கொடுத்த 4 வேல்யூ தான், பட் ஒரு 5 வேல்யூ இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்க முன்னாடி ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 1 ஆல மல்டிப்ளை பண்ணா எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆக போறது இல்ல. சோ நான் இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட ப்ரிஃபிக்ஸ் சம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ப்ரிஃபிக்ஸ் சம்னா ஒண்ணு இல்ல. இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் என்ன? ஒண்ணுமே இல்ல. சோ நான் வந்து சும்மா டிஃபால்ட்டா 1ன்னு வச்சுக்கிறேன். நான் வந்து 1 ஆல மல்டிப்ளை பண்ணா எந்த ஒரு சேஞ்ச் ஆக போறதில்ல. சோ 1. இதோட ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ என்ன? சோ இதோட ப்ரிஃபிக்ஸும் வந்து 1 தான். சோ 1 நீங்க போட்டுக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன? இதை மொத்தமா மல்டிப்ளை பண்ணணுமா? சோ என்ன வரும் எனக்கு? 2 வரும். சோ ஓகே, இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன? எனக்கு வந்து இதை 3 மல்டிப்ளை பண்ணணும். சோ என்ன கிடைக்கும் எனக்கு? 6 கிடைக்கும். சோ ஒவ்வொரு வேல்யூவோட ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம எழுதியாச்சு, ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான கான்செப்ட் தான். ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். அதாவது இந்த வேல்யூக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு மட்டும் எந்த ப்ரிஃபிக்ஸும் இருக்காது, முன்னாடி வேல்யூ எதுவுமே இருக்காது. சோ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 1ஆல வந்து எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போறது இல்ல. சோ 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எம்டி வேல்யூவா அங்க கொடுக்க முடியாது. சோ நான் 1ன்னு இப்போதைக்கு எடுத்துக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் 2க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு? 1 மட்டும் தான் இருக்கு. சோ நான் 1 வந்து அப்படியே போட்டுக்கிறேன் டைரக்டா. இப்ப 3க்கு முன்னாடி என்ன இருக்கு? எனக்கு 2 வேல்யூஸ் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2 கிடைக்குது. சோ அண்ட் தென் வந்து 4க்கு முன்னாடி இது 3, ஓகேவா? சோ ப்ரிஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சஃபிக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்? ப்ரிஃபிக்ஸ் கூட சஃபிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ இந்த 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ப்ரிஃபிக்ஸ், இது வந்து சஃபிக்ஸா?
ஸோ நான் ப்ரிஃபிக்ஸையும் சஃபிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணாதான் நான் ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் சஃபிக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். சஃபிக்ஸை கண்டுபிடிச்சு நான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச ப்ரிஃபிக்ஸோட டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 4 எடுத்துக்கலாம். ஓகேவா? 4க்கு அந்த பக்கம் சஃபிக்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. ஸோ எதுவுமே இல்ல. நான் என்ன சொன்னேன், இந்த 1க்கு எப்படி நான் ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி 4க்கு வந்து சஃபிக்ஸ் வந்து 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து 1ஆல நான் மல்டிப்ளை பண்ணா எந்த ஒரு சேஞ்ச் நடக்க போறது இல்ல. ஸோ அதனால நான் 6க்கு அப்புறம் நான் 1 சரி 4க்கு அப்புறம் 1 இருக்கிறதா டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ 6ஆல 1 மல்டிப்ளை பண்ணா எனக்கு சேம் 6 தான் கிடைக்கும். ஸோ என்னோட ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? 6க்கு வேலை முடிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல 6 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3யோட சஃபிக்ஸ் என்ன? எனக்கு 4 மட்டும்தான். சோ என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ப்ரிஃபிக்ஸோட சஃபிக்ஸை மல்டிப்ளை பண்ணணுமா? சோ 4 எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சா? 8 வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 2. ஓகேவா? இப்போ 2க்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து 1, சஃபிக்ஸ் வந்து என்ன? 3 into 4 என்ன? 12. சோ 12 into 1 வந்து 12 தான் வரும். சோ 12 நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சு. சோ எனக்கு 2ஓட வேல்யூ முடிஞ்சது. சோ 1க்கு முன்னாடி எவ்வளவு சஃபிக்ஸ் இருக்கு? எனக்கு 3 வேல்யூ இருக்கு. 3 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? 24 கிடைக்குமா? சோ 24 into 1 என்னோட ப்ரிஃபிக்ஸால மல்டிப்ளை பண்ணனும். ப்ரிஃபிக்ஸ் வந்து 1னால எனக்கு சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. சோ எனக்கு 24 கிடைச்சிருச்சு. ஓகே, இது வந்து நம்ம வாயில வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம கோட் ரைட் பண்றதுக்கான லாஜிக்கா மாத்துறதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளா வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை எடுத்துறோம். ஓகேவா? ஓகே, என்னோட கோட் லாஜிக் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபைனல் அவுட்புட்டுக்கு நான் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டோட லென்த் வந்து எனக்கு கொஸ்டினோட லென்த் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்தானே இருக்கும். அதாவது இங்க 4 வேல்யூ இருந்தா அதே 4 அவுட்புட் தானே இங்க வரணும். சோ அதை தானே அவங்க கொடுத்திருந்தாங்க. சோ என்ன பண்ண போறேன், நான் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபைனல் லிஸ்ட். இப்ப லிஸ்ட்டுக்குள்ள நான் வந்து எம்டியா வைக்க முடியாதுல்ல. இப்போ வந்து நான் எம்டியா விட்டா அது வந்து எம்டி லிஸ்ட் ஆயிடும். நான் வந்து அப்ப இங்க 4 வேல்யூ வரப்போகுதுன்னா இங்க 4 வேல்யூ வரணும்ல. சோ 4 வேல்யூ வந்து நான் ஸ்டார்டிங்கே வந்து எல்லாத்தையும் 1 1 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணா எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போறது இல்ல. சோ நான் 1 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபைனல் ரிசல்ட் இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ஃபைனல் வேல்யூ, என்னோட ஆக்சுவல் வேல்யூ. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? சோ ப்ரிஃபிக்ஸ்க்கு என்ன பண்ண போறேன், நான் ப்ரீன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 1 ஆக்சுவலா 1 இல்ல. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேல்யூ இருக்கிறதா கன்சிடர் பண்ணி சொல்லிட்டேன்ல. அந்த வேல்யூ தான் வந்து நான் இந்த இடத்துல நான் 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ப்ரீவியஸா எந்த ஒரு வேல்யூமே இல்லனால அதை டிஃபால்ட்டா 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு வேல்யூக்கும் ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1க்கு ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே இல்ல. நான் அதனால தான் வந்து நான் இந்த டிஃபால்ட்டா இங்க ஒரு வேல்யூ எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த வேல்யூ நான் அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? சிம்பிளா ஒண்ணுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இல்லாதனால நான் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா பண்ணி வச்ச ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவை நான் அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்க ஆல்ரெடி இங்க இருக்கு 1 இருக்கிறதா சொல்லி கன்சிடர் பண்ணிக்காதீங்க நீங்க. ஓகேவா? ஏன்னா வந்து நான் 1ங்கிறது வந்து ஜஸ்ட் அந்த 4 வேல்யூஸ் உள்ள ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்காக நான் சிம்பிளா எல்லாம் 4 1 போட்டு வச்சிருக்கேன். இப்போ 1ங்கிறது வந்து சும்மா எம்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 4 வேல்யூ இருக்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து இதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆக்சுவலா 1. சோ நான் அது 1 இல்லாதனால நான் டிஃபால்ட்டா 1 ஸ்டோர் பண்ணி நான் இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 1ஓட ப்ரிஃபிக்ஸ் வேலை எனக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த 2ஓட ப்ரிஃபிக்ஸ் வேணுமா? சோ 2க்கு முன்னாடி இப்ப ஒருவேளை இங்க 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த 1 நான் மல்டிப்ளை பண்ணணும்ல. சோ நான் இங்க இருந்த 1 தான் வந்து நான் ஆல்ரெடி இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்ல. சோ நான் என்ன பண்ண போறேன், இந்த 1ஓட அந்த 1 மல்டிப்ளை பண்ணா போதும்ல. சோ என்ன பண்றேன், இந்த 1 மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், இதோட ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ வந்து நான் மறுபடியும் எனக்கு 1 தான். ஏன்னா 1 into 1 1 தான். சோ 1. அதாவது மொத்தத்துல இதுக்கு முன்னாடி எத்தனை வேல்யூ இருந்தாலும் அத்தனை வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணிட்டே வந்து நான் ப்ரிஃபிக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே வர்றேன். ஓகேவா? இப்ப எனக்கு முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ இருக்கனால இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேல்யூ இருந்தா கன்சிடர் பண்ண சொன்னேன்ல. சோ அந்த வேல்யூ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் ப்ரிஃபிக்ஸ்ல ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? சிம்பிளான கான்செப்ட் தான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் வந்து மறுபடியும் அப்டேட் ஆயிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ப்ரிஃபிக்ஸை வந்து இதுக்கு நேரா அப்டேட் பண்ணணும்ல. ஏன்னா வந்து இதோட ப்ரிஃபிக்ஸ் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. சோ இந்த 2க்கு நேரா மறுபடியும் 1ன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 3க்கு ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்ப நான் என்ன பண்ணணும், இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ப்ரிஃபிக்ஸ் கூட இந்த 2வே சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும்ல. சோ இந்த 2 கூட இந்த ப்ரிஃபிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ 2 into 1 என்ன மறுபடியும் 2 ஆயிரும். சோ ப்ரிஃபிக்ஸை இந்த 2ன்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த 2 வந்து இங்க அப்டேட் பண்றேன். ஏன்னா வந்து இதோட ப்ரிஃபிக்ஸ் இப்ப கண்டுபிடிச்சோம் நம்ம. சோ நான் இங்க இந்த 2 இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சிம்பிளான கான்செப்ட் தான். ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸா கண்டுபிடிச்சிட்டே வரோம், அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு நேரா ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த 4க்கு கண்டுபிடிக்கணும். 4க்கு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் தான் இப்ப ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிச்சு 2ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணணும், இதையும் சேர்த்து ஆட் பண்ணணும்ல. சோ நான் இந்த 3 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், இது 6ன்னு சொல்லி அப்டேட் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த 6 வந்து நான் இங்க அப்டேட் பண்ணணுமா. சோ இந்த 1க்கு பதிலா 6ன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிறேன். சோ ப்ரிஃபிக்ஸ் வந்து எப்படி அப்டேட், எனக்கு இதுக்கப்புறம் எந்த வேல்யூ இல்ல. சோ நான் இதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நான் விட்டுறேன். சோ இதை நான் அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? இந்த 4 வேல்யூக்கு எனக்கு 4 ப்ரிஃபிக்ஸ் கிடைச்சிருச்சு. சோ உங்களுக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் கான்செப்ட் வந்து கண்டிப்பா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு மட்டும் எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்காது. அதை மட்டும் நான் டிஃபால்ட்டா 1ன்னு சொல்லி எடுத்திருந்தேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் அந்த 1 வந்து நான் அப்படியே டைரக்டா இங்க போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும்ல. அப்பதான் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருந்தாலும் அத்தனை நம்பரோட ப்ரிஃபிக்ஸ் எனக்கு கிடைக்கும். சோ எனக்கு இந்த 1ஆல அதை மல்டிப்ளை பண்ணி இங்க அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட மல்டிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் அதை அப்படி இங்க அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்றேன், அது இங்க அப்டேட் பண்றேன். அவ்வளவுதான். மொத்தம் வந்து இந்த 4ங்கிற நம்பருக்கு இது 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் கிடைக்குமோ அது சேர்ந்து எனக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ எனக்கு 6ன்னு இருக்குது. ஓகேவா?
ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் கான்செப்ட் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. தென் வந்து சஃபிக்ஸால மல்டிப்ளை பண்ணணும்ல. ஸோ ஒன்னுக்கு வந்து இத்தனை சஃபிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணணும்ல. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸை டெலிட் பண்ணிட்டு சஃபிக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிறேன். SUF எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை வந்து 1 எடுத்துக்கிறேன். இந்த சஃபிக்ஸ் ஈக்குவல் 1 சொல்லி ஏன் எடுக்கிறேன்னா, இப்போ வந்து 4ங்கிற நம்பருக்கு சஃபிக்ஸ் இருக்காதுல்ல. ஸோ நம்ம இந்த ஒன்னா நம்பருக்கு ப்ரிஃபிக்ஸ் என்ன பண்ணணுமோ அதவே வந்து இப்போ இந்த 4ங்கிற நம்பருக்கு சஃபிக்ஸ்க்கு பண்ண போறோம். இப்போ சஃபிக்ஸ்க்கு என்ன ஆகும், எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து சும்மா 1 சொல்லி இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து சஃபிக்ஸ் வந்து நான் இனிஷியலா 1 சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 4ஓட சஃபிக்ஸ் என்ன 1. ஸோ இந்த 1ஆல வந்து இதை மல்டிப்ளை பண்ணணுமா, அதாவது இது ஆல்ரெடி இருந்த ப்ரிஃபிக்ஸ் சம்மு அண்ட் தென் வந்து அது கூடயே இதோட சஃபிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்றேன். நான் இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு நம்பரோட ப்ரிஃபிக்ஸ் சம்மையும் சஃபிக்ஸ் சம்மையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு அந்த ப்ராடக்ட் ஆஃப் த அரேயோட செல்ஃபை தவிர மீதி எல்லாமே கிடைச்சிரும். ஓகேவா, அதோட ப்ரிஃபிக்ஸையும் சஃபிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா. ஸோ அதுதான் இங்க பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இங்க சஃபிக்ஸ் எதுவுமே இல்லாதனால நான் 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணா என்னோட மல்டிப்ளிகேஷன்ல எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போறது இல்ல. ஸோ நான் 1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற நம்பருக்கு நான் சஃபிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த நம்பருக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணாம விட முடியாதுல்ல. ஸோ அதனால நான் டிஃபால்ட்டா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1 சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ 1ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 அப்படியே சேம் ரிமைன் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படியே விட்டுறேன். இப்போ சஃபிக்ஸ் வேல்யூ எனக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் 3 கண்டுபிடிக்கிற சஃபிக்ஸ் வேல்யூ நான் இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருந்த சஃபிக்ஸ் வேல்யூ 1, அப்ப நான் இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும்ல. அப்பதான் வந்து எனக்கு இதுக்கு அப்புறம் இருக்க எல்லா வேல்யூஸோட சஃபிக்ஸ் சேர்ந்து கிடைக்கும். ஸோ அதனால இப்போ இங்க இருக்கக்கூடிய சஃபிக்ஸ் வேல்யூட இந்த 4 மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா, ஸோ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆகும், இங்க 4னு சொல்லி அப்டேட் ஆயிரும். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த சஃபிக்ஸ் வேல்யூவை இந்த ப்ரிஃபிக்ஸ் வேல்யூட மல்டிப்ளை பண்ணணும்ல. ஏன்னா வந்து 3யோட ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ மட்டும் தான் இங்க நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதோட சஃபிக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதால மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 2 × 4 8 கிடைச்சிருமா. ஓகே, இப்போ எனக்கு மொத்தத்துல ப்ரிஃபிக்ஸையும் சஃபிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி என்னோட ஃபைனல் அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ எனக்கு சஃபிக்ஸ் வேல்யூ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது 3 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 2 கண்டுபிடிக்கணும்ல. 2க்கு என்ன பண்ணணும், இங்க நான் 4 வரைக்கும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்ப 3 சேர்த்து மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ 3 வந்து இதோட மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா, ஸோ எனக்கு என்ன ஆகும், இது 12 சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, ஸோ 12 என்ன பண்ணணும், நான் இதோட ப்ரிஃபிக்ஸ் நேரம் அப்டேட் பண்ணணுமா. ஸோ 12 × 1 என்ன வரும், எனக்கு 12 தான் வரும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் எனக்கு 2 வரைக்கும் என்னோட ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் 1 கண்டுபிடிக்கணும்ல. அப்ப என்ன பண்ணணும், இந்த 2ஓட சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும்ல மறுபடியும். ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 24 ஆயிரும். ஸோ இந்த 24 வந்து இதோட ப்ரிஃபிக்ஸ் நேரம் நான் அப்டேட் பண்ணணும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆல்ரெடி 1 இருக்கு. ஸோ 1 × 24 என்ன 24. ஓகேவா, ஸோ என்னோட ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க இதோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்க வந்து 24 12 8 6. ஸோ நம்ம சம் என்ன, நமக்கு வந்து அவுட்புட் என்ன 24 12 8 6. ஸோ எனக்கு ஆக்சுவல் அவுட்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எனக்கு சிமிலரா இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் லாஜிக் அப்ளை பண்ண போறோம். ஓகேவா, இந்த லாஜிக் கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்திருக்க நம்பர் எல்லாத்துக்கும் ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் சஃபிக்ஸ் கண்டுபிடிச்சு அதோட மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். அவ்வளவுதான். ஓகேவா, சிம்பிளான கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கோட்ல அப்ளை பண்ணி பார்த்தரலாம். உங்களுக்கு கோட்ல அப்ளை பண்ணா இதை விட கொஞ்சம் பெட்டரா புரியும். ஓகேவா, ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், நான் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஃபைனல்னு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள என்ன பண்ண சொன்னேன், நான் ப்ரீவியஸாவே அதாவது ஸ்டார்டிங்கே வந்து நான் 1 சொல்லி ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண சொன்னேன். ஸோ 1 எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் என்னோட கொடுத்திருக்க அரேயோட லென்த்தால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளவு லென்த் உள்ள அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ நான் அவ்வளவு லென்த் உள்ள ஃபைனல் ரிசல்ட்டை நான் முதலே வந்து ப்ரீ டிஃபைன்டா வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபைனலை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஃபைனல்ல பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு அவுட்புட் பாருங்களேன், 4 1 வந்து டிஃபால்ட்டா ப்ரீவியஸ் அதாவது ஸ்டார்டிங்கே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸை ஃபுல்லா அப்டேட் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து நம்ம டைரக்டா அப்டேட் பண்ணணும். ஆனா சஃபிக்ஸ்க்கு வந்து அந்த ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸோட மல்டிப்ளை பண்ணி அப்டேட் பண்ணணும். ஓகேவா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் வந்து நான் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ்க்கு ப்ரீன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ப்ரீன்னு ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்காது. ஸோ நான் அதை வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து 1 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க பாத்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் போடும்போது நான் இங்க ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல வந்து நான் ஐட்ரேட் பண்ணேன். அதே நான் சஃபிக்ஸ் போடும்போது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஐட்ரேட் பண்ணேன். ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல வந்து 2 ஃபார் லூப் தனித்தனியா போட போறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் I in range len of nums. ஓகேவா, ஸோ அந்த லென்த்துக்கு நான் வந்து ஐட்ரேட் பண்ண போறேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன ப்ரிஃபிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும். அதாவது நான் இங்க என்ன பண்ணேன், நான் இங்க இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தான் வந்து அதோட வேல்யூவால மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூக்கு அப்டேட் பண்ணேன். நெக்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணி அப்டேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் தான் பண்ணணும், அப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை வந்து இங்க அப்ளை பண்ண போறேன் டைரக்டா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் ஃபைனலா 5. இப்போ ஃபைனலா 5னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபைனல்ங்கிற ரிசல்ட்டுக்குள்ள நான் வந்து 4 இப்போ இங்கே 4 வேல்யூஸ் இருந்து நான் நம்ஸ்ல இங்கே 4 வேல்யூஸா இருக்கும். ஸோ இதோட இண்டெக்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்றோம்னா இதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்க ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0 இருக்கு, 0th இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ நான் ஃபைனல் ரிசல்ட்ல என்னோட 0th இண்டெக்ஸ் வேல்யூ நான் அப்டேட் பண்ணணும். ஃபைனலா 5 ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வேல்யூ அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் வந்து ப்ரீவியஸ் வந்து என்னோட கரண்ட் வேல்யூல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் இன்ட்டு நம்ஸ் ஆஃப் 5. ஓகேவா, ஒன்னு இல்ல, ப்ரிஃபிக்ஸ்ல வந்து ஆல்ரெடி 1 இருக்கு.
இப்போ நம்ஸ் ஆஃப் ஐல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 1 இருக்கும். ஸோ 1ஆல 1 மல்டிப்ளை பண்ணா மறுபடியும் வந்து எனக்கு ப்ரிஃபிக்ஸ் 1ன்னு சொல்லி அப்டேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ மறுபடியும் எனக்கு 1 இருக்கும். நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, புரியும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இங்க எடுத்துக்கிறேன் நானு. பிரிண்ட் ப்ரீன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ 1 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2 இருக்கும். தென் 3ஆல மல்டிப்ளை பண்ணி 6 இருக்கும். சோ இந்த 4 வேல்யூ தான் வந்து எனக்கு ப்ரிஃபிக்ஸ்ல அப்டேட் ஆச்சுல. நான் உங்களுக்கு வந்து இதுல ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ போட்டு காட்டுறப்ப சொன்னேன்ல, இங்க வந்து எல்லாமே வந்து 1 1 2 6 இருந்ததா, உங்களுக்கு இது பார்த்த உடனே புரியும். சோ அதுதான் வந்து எனக்கு இப்போ வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ் வேல்யூல அப்டேட் ஆயிட்டே வந்திருக்கு. இது அப்டேட் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்னோட ஃபைனல் ரிசல்ட்ல அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட ஃபைனல் ரிசல்ட்டை ஒரு வாட்டி நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ டைரக்டா என்னோட ஃபைனல் ரிசல்ட்ல அப்டேட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், சஃபிக்ஸை கண்டுபிடிச்சு அதோட ப்ரிஃபிக்ஸ் ஆல்ரெடி இருக்க ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ சிம்பிளான கான்செப்ட் தான். சோ இந்த பிரிண்ட் எடுத்துறேன். இப்போ நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா? சோ மறுபடியும் ஃபார் i இன் ரேஞ்ச். இப்போ நான் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரணும். அதுக்காக என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லென் ஆஃப் நம்ஸ் -1ன்னு போட்டுக்கிறேன். சாரி. ஓகே, இப்போ வந்து நான் கடைசி வேல்யூல இருந்து எடுக்க போறேன். கடைசி வேல்யூல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணணும். சோ இங்க அந்த இடத்துல வந்து கமா -1ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் 0ன்னு கொடுத்தா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் எடுத்துக்கும். எனக்கு 0th இண்டெக்ஸ் வரைக்கும் வரணும். சோ அதனால -1ன்னு எடுத்துக்கிறேன். -1ன்னு எடுத்தா எனக்கு வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள கடைசி வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூட். சோ எனக்கு 0 வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நான் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பண்ணும்போது எனக்கு ஐட்ரேஷன் வந்து குறைச்சிட்டே வரணும்ல. சோ குறைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஸ்டெப் வேல்யூ எக்ஸ்ட்ரா -1ன்னு சொல்லி போடுறேன். இந்த ஸ்டெப் வேல்யூ வந்து எண்டிங் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாவே தெரியும்னு நினைக்கிறேன். சோ நான் இதை நான் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இதை நான் அப்படியே வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்றேன். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட சஃபிக்ஸ் வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ண போறேன், இந்த இதுக்கு முன்னாடி SUF ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ண சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ் வேல்யூ, அதாவது கடைசி வேல்யூக்கு இந்த 4ங்கிற வேல்யூக்கு எந்த ஒரு சஃபிக்ஸுமே இருக்காது. சோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்றதுக்காக நான் வந்து சஃபிக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட ஃபைனல் ரிசல்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் இன்டு சஃபிக்ஸ்னு மாத்தணும். சோ என்ன பண்ண போறேன், ஃபைனல் ஆஃப் i ஈக்குவல் டு ஃபைனல் ஆஃப் i இன்டு சஃபிக்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்க ஃபைனல் ரிசல்ட்டோட என்னோட சஃபிக்ஸை மல்டிப்ளை பண்றேன். அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் சஃபிக்ஸை வந்து அப்டேட் பண்ணணும்ல. அதாவது ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சஃபிக்ஸ் 1 இருந்தது. 1 வந்து நான் இங்க அப்டேட் மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த 4ஆல மல்டிப்ளை பண்ணணும்ல. சோ நான் அதை வந்து நான் இங்க பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணணும், சஃபிக்ஸ் ஈக்குவல் டு சஃபிக்ஸ் இன்டு நம்ஸ் ஆஃப் i. ஓகேவா? என்னோட கரண்ட் வேல்யூவோட சஃபிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகேவா? இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அதோட சஃபிக்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்றோம். அவ்வளவுதான். சஃபிக்ஸ் வந்து ஒவ்வொரு வேல்யூ நம்ம அப்டேட் பண்ண அதோட சஃபிக்ஸ் வேல்யூ சேர்த்து அப்டேட் பண்றோம். அதாவது என்னோட ஃபைனல் சஃபிக்ஸ் வேல்யூ, அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு 4ஓட சஃபிக்ஸ் 1, அதே மாதிரி 3ஓட சஃபிக்ஸ் வந்து இரண்டையும் மல்டிப்ளை பண்ணி சேர்த்து வரும். 2ஓட சஃபிக்ஸ் வந்து இது 3 சேர்த்து வரும். 1ஓட சஃபிக்ஸ் வந்து 4 சேர்ந்து வரும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதைத்தான் நம்ம இந்த ஸ்டெப்ல பண்ணிருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னோட இந்த ஒரு ஃபார் லூப்பே வந்து மொத்த ஃபைனல் ரிசல்ட்டையும் அப்டேட் பண்ணிரும். ஓகே, ஒண்ணுனா குறைச்சு அதுவே அப்டேட் பண்ணிரும். இப்போ நான் என்னோட ஃபைனல் ரிசல்ட் நான் ரிட்டர்ன் பண்ணா போதும்ல. சோ ரிட்டர்ன் ஃபைனல்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு டிவிஷன் ஆபரேட்டரோ அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா ரன் டைமும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம O(n) லீனியர் டைம்ல தான் ரன் பண்ணணும். சோ லீனியர் டைம்ல நம்ம வந்து அரே வந்து ஒரே ஒரு வாட்டி ரன் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு வாட்டி மீன்ஸ் அதாவது மொத்த வேல்யூஸையும் நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு டைம் எடுத்திருக்கோம், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஒரு தடவை எடுத்திருக்கோம். ஆனா வந்து ஒரே ஒரு அட் டைம்ல ஒரு தடவை எடுத்திருக்கோம். சோ இது வந்து லீனியர் ரன் டைம்ல ஒர்க் ஆகுது. சோ நம்ம இந்த ஃபைனல் ரிசல்ட்டை இப்போ ரிட்டர்ன் பண்ணி பார்த்துடலாம். சோ எனக்கு இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. நம்ம அதே மாதிரி சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, எனக்கு வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிருச்சு. ரன் டைமும் கம்மியா இருக்கு. சோ இந்த क्वेश्चन வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க அந்த லாஜிக்கோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் ஒரு வாட்டி திரும்ப பாருங்க. ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், and then சஃபிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம எந்த ஒரு டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணாம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றோம். ஓகேவா? சோ இந்த क्वेश्चन வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி ஒரு சில பேருக்கு புரியலனா என்ன வந்து டெலிகிராம் சேனல்லையோ ஆர் வந்து கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து புரியலன்னு சொல்லி கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்க டவுட்ஸ் கிளியர் பண்றேன். சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.